இந்தியா முழுமைக்குமான தேர்தல் அறிக்கையை திமுக வெளியிட்டிருப்பதாக அந்த கட்சியின் சார்பில் தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். அவரோடு நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தென்சென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக திமுக சார்பில் தமிழச்சி தங்கபாண்டியன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மேடம், மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படி பாக்குறீங்க? முனைவர் பட்டம் லிஸ்ட்ல நீங்களும் இருக்கீங்க, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மீண்டும் வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. என் மீது நம்பிக்கை வைத்து ஒருமுறை வாய்ப்பளித்த தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கு மீண்டும் சேவை செய்ய கிடைத்த இந்த வாய்ப்பு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பெண்கள் 3 பேர் 21 பட்டியலில் 3 பேர் இருக்கீங்க, எப்படி பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் இன்னும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கூடுதலா ஒரு மருத்துவர் ஒருவர் எங்களோட இணைந்திருக்கிறார். அதனால நிச்சயமா கூடுதலான வகையிலே பெண்களுக்கான அந்த உரிமைகளை தொடர்ந்து அங்கே ஒலிப்போம். திமுக தேர்தல் அறிக்கை வந்திருக்கிறது, நீங்க எப்படி பாக்குறீங்க? போன முறை தேர்தல் அறிக்கையும் இந்த எந்த அளவுக்கு டிஃபரன்ஸா இருக்கு? ஒரே நாடு ஒரே தேர்தல ரத்து செய்யப்படும் சொல்றாங்க, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மேடம்? நிச்சயமா இந்தியா கூட்டணி தான் வெல்ல போகுது. அப்ப நிச்சயமாக அந்த தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்ட விஷயங்களையும் நிறைவேற்றுவார். இன்னைக்கு அதுல சொல்லியிருக்கிற விஷயங்கள் அத்தனையும் இந்தியா முழுமைக்கான நாடு, ஒரு அடுத்த உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான there were so many regressive laws. மக்களை பின்னோக்கி இழுக்கக்கூடிய நிறைய சட்டங்களை பாஜக கொண்டு வந்தது. அது அத்தனையும் ரத்து செய்யப்படும் என்பது போன்ற மிக முக்கியமான தேர்தல் அறிக்கை இது. அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கின்ற, அதே சமயம் இதுகாலம் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து முன்னிறுத்தி வந்திருக்கின்ற மாநில சுயாட்சி, கல்வி கடன் ரத்து, பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட மாட்டாது, இது மாதிரியான மிக முக்கியமான விஷயங்களை ஜெயவர்தன் போட்டியிடுகிறார் ஏடிஎம்கே சார்பாக. ஜெயவர்தன் எப்படி தமிழிசை போட்டியிட்டார்? யார் வேண்டுமானாலும் எதிர்த்து போட்டியிடலாம். அவர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். சந்திப்போம் களத்தில். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் ரமேஷ்.